கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்ம அரசின் திட்டங்களால பயனடைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை சொல்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல 2,38,428 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வங்கி கணக்குல பணம் வந்த உடனே எங்க அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் அனுப்பி வச்சிருக்காருன்னு என்னோட சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே போல கல்லூரிக்கு போகணுமே, சின்ன சின்ன தேவைகளோட செலவுக்கு என்ன பண்றதுன்னு கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் எங்க அப்பாவா இருந்து தராருன்னு மாணவ மாணவிகள் சொல்றாங்க. அந்த புதுமை பெண் திட்டத்துல 7,210 மாணவிகளும், தமிழ் புதுவன் திட்டத்துல 6,076 மாணவர்களும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரிகள் சுயதொழில் செஞ்சு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அந்த திட்டத்துல கணக்கெடுத்து பார்த்தா 855 கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு. பசியால மாணவ செல்வங்கள் அவதிப்படக்கூடாதுன்னு தொடங்கப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்துல 37,000 மாணவர்கள் சுவையா வயிறார சாப்பிடுறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்துல 12 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிச்சிருக்கிறோம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல 1,34,000 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 62,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் கொடுத்திருக்கிறோம். 27,938 பேருக்கு மனைப்பட்டாக்கள் கொடுத்திருக்கிறோம். 23,553 பேரோட நகைக்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம். 24,969 உழவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கியிருக்கிறோம். 8 லட்சம் உழவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. 3,822 உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு வழங்கியிருக்கிறோம். 65 திருக்கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். கழனிவாசல் கிராமத்துல சிப்காட் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.